உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அது எவ்வளவு அடிபட்டிருக்கு? இந்த அளவுக்கு அடிபடுற மாதிரி அப்படி என்னதான் நடந்துச்சு? சித்தி, போன இடத்துல கால் ஸ்லிப் ஆகி டீப்பான பள்ளத்துல விழுந்துட்டு சித்தி. பாரதி மட்டும் வரலனா இப்ப நான் உயிரோடவே வந்திருக்க முடியாது. மாப்ள, எதுக்கு இப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பி போனோம்? பாருங்க உடம்பு பூரா எப்படி அடிபட்டிருக்கு. மாப்ள, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்க முடியும்? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கீங்களே. தேவை இல்லாம பேச வேண்டாம். ஆதி சொன்னது கேட்டீங்கல்ல? பாரதி தான் இப்பவும் இவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. இவங்க நல்லபடியா வந்து சேர்ந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க என்னடானா எங்க போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். அது இல்லக்கா, நான் என்ன ப்ளீஸ் சொல்றேன், இதோட விட்டுடுங்க. இவன் வந்ததே எனக்கு சந்தோஷம்தான். அக்கா என்னக்கா இப்படி பேசுற? மாப்பிளைக்கு இப்படி அடிபட்டிருக்கேன்னு ஒரு அக்கறையில பேசுறோம். நீ வந்து எங்களை தப்பா பேசிட்டு இருக்க. மாப்பிளைக்கு இப்படி நடந்து போச்சுன்னு எங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. அக்கா, அறிவு சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குக்கா. பாரதி வந்ததுல இருந்து இந்த வீட்ல எல்லாமே தப்பாதான் நடக்குது. அண்ணே, எல்லாரும் வருத்தப்பட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. இதுல யாரும் யாரையும் குத்தம் சொல்ல வேண்டாம். நடக்கக்கூடாதது நடந்திருந்தா லாஸ் நமக்கு தானே. தயவு செஞ்சு எல்லாரும் ஒன்ன புரிஞ்சுக்கங்க. உங்க யாரையும் நான் தப்பா பேசல. நீங்க பேசுற எதையும் நான் எப்பவும் தப்பு சொல்லவும் மாட்டேன். ஆதி திரும்பி வந்துட்டான், எனக்கு அதுவே போதும். சரிங்கக்கா, விடுங்க. இதுக்கு மேல பேசி எதுவும் ஆக போறது இல்ல. ஆதி, டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? கையில போட்டிருக்கிற கட்டெல்லாம் பார்த்தா அடி ரொம்ப பலமா இருக்கும் போல இருக்கே. பலமெல்லாம் ஒண்ணும் இல்லை சித்தி, நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும். விழுந்த உயரத்தை கணக்கு வச்சு பார்த்தா நான் உயிரோட வந்ததே பெரிய விஷயம்தான். நல்ல வேளை பாரதி தான் நான் இருந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்து என் உயிரை காப்பாத்துறாங்க. திரும்பவும் சொல்றேன், பாரதி இல்லைன்னா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. பாரதி, ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த ஒரு வார்த்தையால என்னால நன்றிய சொல்ல முடியாது. ஆதிக்கு ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரப்பவும் நீதான் இவனை காப்பாத்திட்டு இருக்க. அதனால நான் உனக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். திரும்பவும் சொல்றேம்மா, உனக்கு ரொம்ப என்னம்மா நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆதிய பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புமா. இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிதான் நானும் வருத்தப்பட்டு இருக்கேன். ஆதி உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கும் ரொம்ப முக்கியமா. சரி பாரதி, ஆதி ரொம்ப டயர்டா இருக்கான். நீ இவனை ரூமுக்கு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைப்போம். ஆதி, போப்பா, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. பாத்து ஆதி. இப்படி வா மலர். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.